இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் முழுக்க முழுக்க இறைவனுக்கு மட்டும் செய்யப்பட்டது. அவர்களுக்காக வேண்டியோ, அவங்க வியாபாரத்துக்காக வேண்டியோ, அவங்க வாழ்வாதாரத்துக்காக வேண்டியோ செய்யப்பட்ட பயணம் அல்ல. நாம் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகிறோம் என்று சொன்னால் நமக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? ஊர் சரியில்லை, அல்லது வசதி வாய்ப்புகள் கம்மியா இருக்கு, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட வசதிகள் சரியா இல்ல, பள்ளிவாசல் தூரமாக இருக்கு, அல்லது வேற ஏதாவது உலகம் ரீதியான காரணங்கள் இருக்கலாம். வேலை வாய்ப்புகள் அங்கே இருந்தா வேலைக்கு போயிட்டு வர வசதியா இருக்கும். இப்படி நமக்கு மருத்துவ தேவை, இப்படி நம்முடைய தேவைக்காக வேண்டி நாம் என்ன செய்வோம்? ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு போவோம். ஆனால் முழுவதுமாக மாறுபட்டு ஹிஜ்ரத் என்கிற இந்த பயணம் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக மட்டும், ரசூலுல்லாஹ்விற்காக மட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனால் இந்த ஊரில் இருந்து நாங்க என்ன செய்யறோம்? போறோம். இப்ப என்ன செஞ்சாங்க? அத்தனையும் அவர்கள் துறந்தார்கள். அவர்கள் வாழ்ந்தது, அவர்கள் பராமரித்தது, அவர்கள் வளர்த்தது, அவர்கள் செய்த வியாபாரம், அவர்கள் கட்டிய வீடு, அவர்கள் செய்த விவசாயம், அவர்களுக்கு சொந்தமான நிலம், அத்தனையும் அப்படியே துறந்து விட்டு அவர்கள் நிராயுதபாணியாக அவர்கள் மதீனாவிற்கு சென்றார்கள். இப்ப இந்த அர்ப்பணிப்பு, இந்த தியாகம், இந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை சொன்னான். மஹாஜிரீன்கள் என்கிற அந்தஸ்தை கொடுத்தான், அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்கிற அந்த நற்செய்தியை கொடுத்தான், அந்த வாழ்த்து செய்தியை கொடுத்தான். இந்த உலகத்திலும் அவர்கள் நல்ல முறையிலே வாழ்வார்கள், நாளை மறுமையிலும் அதைவிட சிறப்பாக அவர்கள் வாழ்வார்கள் என்கிற நற்செய்திகளை அவர்களுக்கு கொடுத்தான். கனிமானவர்களே, இந்த இஸ்லாத்தில் ரெண்டு விஷயம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஒன்று, இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம். அது வரைக்கும் இஸ்லாம் வளரவே இல்லை. சொற்பமான நபர்கள் தான் இஸ்லாத்திற்குள்ளாக வந்தார்கள். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்துக்கு முன்பாக வரைக்கும் வெளிப்படையாக அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, வெளிப்படையாக பாங்கு சொல்ல முடியவில்லை, வெளிப்படையாக தொழுக முடியவில்லை, அல்லாஹ்வை பற்றி வெளிப்படையாக பொது இடத்தில் வைத்து பேச முடியவில்லை. குஃபார்கள் அதற்கு அனுமதிக்கவில்லை. எப்போது ஹிஜ்ரத் செய்தார்களோ அப்போதுதான் அவர்களுக்கென்று பள்ளிவாசல் கட்டினார்கள், அவர்களுக்கென்று மதரசாவை கட்டினார்கள். போர் ஆரம்பமானது, பத்ர் போரிலே வென்றார்கள், மன்னர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள், இஸ்லாத்தை நோக்கி சாறை சாறையாக மக்கள் உள்ளே வந்தார்கள். இதனுடைய துவக்கம் எது? ஹிஜ்ரத் என்கிற அந்த பயணம். இது இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இஸ்லாமிய வரலாற்றுல ரெண்டு மிகப்பெரிய திருப்பு முனை. ஒன்று இந்த ஹிஜ்ரத், இரண்டாவது தான் பத்ரினுடைய போர். பத்ர் போர் வரைக்குமே சஹாபிகள்ல ரொம்ப குறைவானவர்கள் தான் இஸ்லாத்துல இருந்தாங்க. 313 சஹாபாக்கள் தான் பத்ர் போரிலேயே என்ன செஞ்சாங்க? கலந்து கொண்டாங்க. பத்ர் போரினுடைய வெற்றிக்கு பின்னால் தான் மிகப்பெரிய மாற்றம் இஸ்லாத்தில் ஏற்பட்டது. சஹாபாக்கள் பல்வேறு நாடுகளுக்கு பரவி சென்றார்கள், பல்வேறு போர்கள் நடந்தது. இஸ்லாத்தை குறித்து எல்லா மக்களும் அறிய ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாவை பற்றி மற்ற நாடுகள்ல பேச ஆரம்பித்தார்கள். மற்ற அரசர்கள் ரசூலுல்லாவை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். இஸ்லாம் பரவி பழியது.